அனுப்பி வைக்கிறார். பேன்களை வண்டுகளையும் ஏன் அனுப்பி வைக்கிறார் தெரியுமா? தன்னை தாக்காதவா சில தெய்வங்களை அந்த எகிப்து தேசத்தை அவர்கள் வணங்கினார்கள். பேன்களாயிருக்கட்டும், வண்டுகளாயிருக்கட்டும், தீய காரியங்கள் எது வந்தாலும் தங்களை தாக்கக்கூடாது என்று சொல்லி சில கடவுள்களை உண்டாக்கி அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார். வணங்கி கொண்டிருக்கும் பொழுது தெய்வம் அவர்களுக்கு பேன்களை வண்டுகளை உருவாக்கும் பொழுது, எகிப்தியனே, நீ வணங்கின தெய்வம் உன்னை காப்பாற்றும் என்று நினைத்தாயே, உன் தெய்வத்தை கூப்பிடு, நான் உனக்கு அனுப்பி வைத்த அந்த பிரச்சனையில் இருந்து வாதையிலிருந்து காப்பாற்றட்டும் என்று தெய்வம் கேட்கிறார். அவர்கள் அதுவும் முடியவில்லை. ஐந்தாவதாக ஒரு வாதை அனுப்புகிறார், கொள்ளை நோய். கொள்ளை நோய் மிருகங்களை தாக்குகிறது. மிருகங்கள் எல்லாம் செத்து மடிகின்றன. எல்லாரும் அலறுகிறார், கூக்கிலிடுகிறார். ஏன் எங்கள் தேசத்தில் மிருகங்கள் செத்து மடிகின்றன? ஆண்டவர் சொல்லுகிறார், மிருகங்கள் உங்களை காப்பாற்றும் என்று சொல்லி மிருகங்களை வணங்கினீர்கள் அல்லவா? மிருகங்கள் உங்களை காப்பாற்றும் என்று சொல்லி நீங்கள் மிருகங்களின் காலில் விழுந்தீர்கள் அல்லவா? அந்த மிருகங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றன. பார்வோ மன்னன் பார்க்கிறார், மக்கள் பார்க்கிறார்கள். நம்மை காப்பாற்றும் என்று சொல்லி நினைத்த மிருகங்கள் நம்மை காப்பாற்ற முடியாமல், அவருடைய உயிரை அவர்களே காப்பாற்ற முடியாமல் செத்து மடிகின்றனவே. நாம் எப்படி கடவுளாக வணங்கினோம் என்று யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் அந்த மிருகங்கள் கடவுள் அல்ல, அந்த மிருகங்களை உண்டாக்கின நம்முடைய தெய்வம் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார்.